வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து டே 5. டே 5 வந்து பைத்தான்ல இருக்கும். பைத்தான்ல வந்து டே 2, டே 1 வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம். டே 1லயே வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம். டே 2ல இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம். டே 3ல ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். டே 4 பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இன்னைக்கு டே 5 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், இஃப் கிளாஸஸ், லூப்ஸ். கலில அன்மியூட் பண்ணிக்கோங்க. சவுண்ட் வரல. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இர்ஃபான், ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு ஹியர் ஆவலையா? ஆவாம இருந்துச்சு. இது மைக் ப்ராப்ளம் போல. சோ கழட்டி மாட்டின மறுபடியும் ஒர்க் ஆகுது. உங்க மைக் ப்ராப்ளம் தானே? ஓகே ஆமா ஓகே ஆமா ஆமா ஆமா. ஓகே, நீங்க ஒரு தடவை செக் பண்ணிடுங்க இர்ஃபான். அதான் இஷ்யூ ரைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம அங்க நம்ம இதுல வந்து அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் மோட்ல அதுல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு அந்த கிரீன் பட்டன் வந்து மேலேயும் கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கிளியரா நம்ம வாய்ஸ் வந்து கிளியரா மற்றவங்களுக்கு உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே சரிங்களா? அத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த இஷ்யூஸ் யாரா இருந்தாலும் சரி, மற்ற இஷ்யூஸ் ரைஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட வாய்ஸ் வந்து அந்த இதுல செக் பண்ணிட்டு நீங்க வாங்க. ஓகே. இர்ஃபான், நீங்க கண்டினியூ பண்ணுங்க இர்ஃபான். ஸ்கிரீனை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிடுங்க. 2 நாள் செஷன்ல வந்து ஸ்கிரீன் வந்து 80% தான் இருந்துச்சு. மேக்ஸிமைஸ் பண்ணிடுங்க. கண்டினியூ பண்ணுங்க இர்ஃபான். ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பைத்தான் டோக்கன்ஸ். ஓகேங்களா? ஸோ பைத்தான் டோக்கன்ஸில் பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிறது ஐடென்டிஃபையர்ஸ், ரெண்டாவதாக இருக்கிறது கீவேர்ட்ஸ், மூணாவது ஆப்ரேட்டர்ஸ், நாலாவது டெலிமிட்டர்ஸ், லாஸ்ட் லிட்டரல்ஸ். ஸோ முதல்ல நான் டோக்கன்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ பைத்தான் டோக்கன்ஸுங்கிறது நம்ம பைத்தான் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த டோக்கன்ஸை வச்சு தான் வந்து அது எல்லாம் அந்த சின்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணும். நம்மளுடைய பைத்தான் கூட வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா சொல்லிட்டு பார்ட்ஸாக பிரிக்குது அது. ஸோ இந்த டோக்கன்ஸை வச்சு அதால் பிரிக்க முடியும். ஸோ அது பிரித்து தான் அதை ரன் பண்ணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அது இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் இந்த டோக்கன்ஸ்லாம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த டோக்கன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது ஐடென்டிஃபையர்ஸுங்கிறது என்னென்னா நம்மளுடைய இந்த வேரியபிள் நேம், நம்ம நேற்று வேரியபிள் நேம்லாம் பார்த்துருப்போம். ஸோ வேரியபிள் கிரியேட் பண்ணும் பொழுது அந்த வேரியபிளுக்குன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஆல்ஃபாபெட்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஏதாவது A to Z இந்த ஆல்ஃபாபெட்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ஆல்ஃபாபெட்ஸ்க்கு அப்புறம் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபையர்ஸ், அதாவது வேரியபிள் நேம்ஸு, அதுக்கப்புறம் கிளாஸு, ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடென்டிஃபையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸு. கீவேர்ட்ஸுங்கிறது பைத்தானுக்கே புரிஞ்ச சில வேர்ட்ஸ் வந்து பைத்தானுக்கு மட்டும்தான் புரியும். அந்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நேற்று பார்த்துருப்போம் இந்த ட்ரூ அப்படின்னு. ஸோ ட்ரூ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது ட்ரூ இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்கு. அதாவது ட்ரூனா 1ன்னு அர்த்தம், ஃபால்ஸ்னா 0ன்னு அர்த்தம். இந்த மாதிரி அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அதே மாதிரி ஃபார், இஃப், எல்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். ஸோ இதை வந்து இந்த கீவேர்ட்ஸ் இன்னொரு ரூல் என்னன்னா, இந்த கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் வேரியபிள் நேம்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அந்த ரூல் இருக்கு ஒன்று. ஆப்ரேட்டர்ஸுங்கிறது என்னன்னா, ஒரு 2 வேரியபிளில் ஒரு 2 செயலர்பின்னு சொல்லுவாங்க. அந்த 2 செயலர்பியில் செயல்பட்டு நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தருது, ஒரு மதிப்பு வந்து தரும். இதுதான் வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம் டீட்டெயில்ஸாக. ஸோ இது வந்து ஒரு 2 வேரியபிள் இல்லை 2 வேல்யூ. ஸோ இந்த 2 வேரியபிள் இல்லை 2 வேல்யூவில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகுது. ஸோ அது அடிஷனாக இருக்கலாம், சப்ஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ளஸ், மைனஸு, மல்டிப்ளிகேஷனு, டிவிஷனு இதெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிமிட்டர்ஸ். ஸோ டெலிமிட்டர்ஸ்னால் என்னென்னா, லைக் சிம்பிள் காம்பினேஷன்ஸ். ஓகேங்களா. சிம்பிள் காம்பினேஷன்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டு, டப்புள், டிக்ஷனரி இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராக்கெட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸு, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸு, அதுக்கப்புறம் கமா கூட, டாட் கூட, காலன்னு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிமிட்டர்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் லிட்டரல்ஸுங்கிறது ஒரு ரா டேட்டா. ஸோ நம்ம டேட்டா டைப்ஸ் வந்து நேற்று பார்த்துருப்போம். அதில் என்னென்ன பார்த்தோம் நேற்று? இன்டீஜரு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் பூலியன். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிட்டரல்ஸ். ஒரு ரா டேட்டா, அந்த டேட்டாவோட டைப்ஸ் வந்து நம்ம இந்த டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து இந்த இன்டீஜரு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, பூலியனு இதெல்லாமே வந்து லிட்டரல்ஸ்குள்ளார வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது ஓகேவா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தான் டோக்கன்ஸ். இப்போ நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ்குள்ளார வரும். ஆப்ரேட்டர்ஸ்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன் மேத்தமெட்டிக்கலாக பண்ணுவோம் இல்லையா, கூட்டுவோம், கழிப்போம். ஸோ இதெல்லாமே அடிஷன், சப்ட்ராக்ஷனு, டிவிஷனு, அப்புறம் மல்டிப்ளிகேஷனு, அப்புறம் இன்னும் என்னென்ன இருக்குன்னா, இன்னும் அடிஷனாக நம்மளுக்கு வந்து எக்ஸ்போனென்ஷியல் இருக்கு. அதாவது பவருக்கு கொண்டு போவோம் இல்லையா. ஸோ 2 ஸ்டார் போட்டால் a to the power b அந்த மாதிரி. அதே மாதிரி ஸோ இந்த டபுள் ஸ்லாஷ் ஒன்று இருக்குது. டபுள் ஸ்லாஷ்ங்கிறது ஃப்ளோர் டிவிஷன். ஓகேங்களா. ஸோ நார்மலாக நம்ம டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு பாயிண்ட்ல வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5/2 போட்டிங்கன்னா 2.5 வரும். இதே நீங்கள் ஃப்ளோர் டிவிஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மட்டும்தான் வரும், 0.5 போயிடும். ஓகேங்களா. ஸோ அது வந்து ஃப்ளோர் டிவிஷனில் வரும். வேறு இன்னொன்று என்ன இருக்குன்னா மாடுலோங்கிறது நம்ம இப்போ ஏதோ ஒரு டிவிஷன் பண்ணும் பொழுது நமக்கு மீதி வரும் இல்லையா, மீதி தான் வந்து இந்த மாடுலஸில் கொடுக்கும், இந்த மாடுலோ ஆப்ரேட்டர் கொடுக்கும். இது எல்லாமே வந்து அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கு. அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ நேற்று நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும் பொழுது ஸோ நடுவில் ஒரு சிம்பிள் போட்டோம் பாருங்க. இப்போ ஈக்குவல் டு
அதாவது ஏ ஈக்குவல் டு 5 கொடுத்தேன்னா அது 5 அப்படிங்கிற வேல்யூவை நான் ஏ அப்படிங்கிற வேரியபிளை அசைன் பண்றேன். அப்போ இங்க அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்னது ஈக்குவல் டு வந்து இங்க ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவல் டு மட்டும் இல்லை, நிறைய இருக்கு. ஈக்குவல் டு, பிளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளை ஈக்குவல் டு, டிவைட் ஈக்குவல் டு, பவர் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல்ட்டாக வர்றது எல்லாமே. ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் மாடியூலோ ஈக்குவல் டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்துடும். ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளை நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ரெண்டு வேல்யூ இல்லை ரெண்டு வேரியபிள்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இந்த வேல்யூ வந்து இதை விட பெருசா, இந்த வேல்யூ வந்து இதை விட சின்னதா, இது ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு சொல்லி செக் பண்ற மாதிரினா இது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்றது. ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னா, ஈக்குவல் டு வந்து ரெண்டு வேல்யூமே எக்ஸாக்டா சேமா இருந்தா ட்ரூன்னு கொடுக்கும். இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா பூலியன் டைப்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூ இல்லை ஃபால்ஸ் இந்த மாதிரி தான் கொடுக்கும். அது இதோட ரிசல்ட் கம்பேரிசன்ல. இது மாதிரி கிரேட்டர் தென்னு இல்லை லெஸ்ஸர் தென்னு, அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் நாட் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து ஈக்குவல் டு, இது கிரேட்டர் தென்னு, இது லெஸ் தென்னு, இது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு, இது நாட் ஈக்குவல் டு. சார் ஒரு தாட்டி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுங்க. ஓகே, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ங்கிறது ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அது லைக் அசைன் பண்றது. ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளை அசைன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஈக்குவல் டு 5 கொடுத்தேன்னா இந்த 5 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆகுது இல்லையா? இதுதான் வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேஷன். அப்போ அந்த ஆப்ரேட்டர் என்னது? ஈக்குவல் டு. ஸோ அப்போ ஈக்குவல் டு என்ன பண்ணுது? 5 அப்படிங்கிற வேல்யூவை ஏல அசைன் பண்ணுது இல்லையா? அது எல்லாமே வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளஸ் ஈக்குவல் டு இருக்கு, மைனஸ் ஈக்குவல் டு, சப்ஸ்ட்ராக்ட், மல்டிப்ளை ஈக்குவல் டு, டிவைட் ஈக்குவல் டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ல வந்து நம்ம இந்த பூலியன் டைப்ல தான் அதுவும் வரும். ஸோ பூலியன் டேட்டா டைப்ல ஒர்க் பண்றதுக்குன்னே வந்து ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அது நம்ம வந்து படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். படிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல. அண்டு, ஆறு, நாட். ரொம்பவே சிம்பிள் இந்த அண்டு ஆர் நாட் மூணுமே. அண்டு ஆர் நாட். ஓகேங்களா? ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், பிரச்சனை இல்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் மட்டும்தான், ஒன்னே ஒன்று தான் இருக்குது அதில். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வந்து ஒன்று தான். இஸ்ங்கிறது ஒரு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ இந்த இஸ் அப்படிங்கிற ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற ரெண்டு வேல்யூ அப்புறம் அந்த சப்போஸ் நான் வந்து ஏ ஈக்குவல் டு 5 பி ஈக்குவல் டு 5 இருக்குன்னு வைங்க. இது வந்து ஒரு ரெண்டு வேரியபிள்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வேரியபிள்லையும் அதில் உள்ள வேல்யூ வந்து சேம். வேல்யூனா வேல்யூட டைப், எக்ஸாக்ட் வேல்யூ இல்லை, 5 இல்லை, 5ஓட டைப் இன்டீஜரு, ரெண்டுமே இன்டீஜர் தான். ஸோ அப்போ சேமாக இருக்கணும். ஸோ அந்த டைப் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் டைப் வந்து சேமாக இருக்கணும். ப்ளஸ் மெமரி லொக்கேஷன், நான் சொல்லியிருப்பேன் ஒரு வேரியபிளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கும். ஸோ அந்த மெமரி லொக்கேஷனும் சேமாக இருந்தால் தான் இஸ் வந்து ட்ரூ கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ். இதுலயும் வந்து ரிசல்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் இருக்கும். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டராக இருக்கட்டும், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரு, அப்புறம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர், இதோட ரிசல்ட் வந்து ட்ரூவாக தான் இருக்கும். ட்ரூ இல்லை ஃபால்ஸ், பூலியன் டைப்பில் தான் நம்மளோட ரிசல்ட் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் வந்து ஒன்று தான், இன். ஸோ இந்த இன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா,
நம்ம கொடுக்குற ஒரு சீக்வன்ஸு ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கான்னு பார்க்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போ வேர்ட்ஸாக சொன்னால் புரியாது அது. அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கான்னு பார்க்கும். இருந்தால் ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ் கொடுக்கும். ஸோ இப்படி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நியூ ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்லேயே போட்டுடலாம். இது டைப் வந்து பைத்தான். பைத்தான் ஃபைலு. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டருக்கு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன். a = 5, b = 10 அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ 2 வேரியபிள் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 2 வேரியபிளை நான் கம்பேரிசன் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண போகிறேன். சாரி, அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்லாம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட்டு. ஸோ எதை பிரிண்ட் பண்ண போகிறேன்? a + b. a + bங்கிறது இது வந்து அடிஷன். ஓகேங்களா? ஏவையும் பியும் ஆட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பிரிண்ட்டு a - b. ஏவையும் பியும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். சாரி, a - b. தேர்ட் ஒன் a மல்டிப்ளை b. ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணுறேன். பிரிண்ட் a டிவைட் b. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறேன். பிரிண்ட்டு a டபுள் ஸ்டார் b, அதாவது a to the power b. a டபுள் ஸ்டார் போட்டால் பவர் a to the power b. அதுக்கப்புறம் a டபுள் ஸ்லாஷ் b. ஸோ அது ஃப்ளோர் டிவிஷன். அதே மாதிரி a மாடுலோ b. ஸோ அது மீதியை கண்டுபிடிக்கிறதுக்கு, மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு a மாடுலோ b. சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை ரன் பண்ணுறது. இது வந்து ஃபைலாக இருக்குது, test.py அப்படின்னு ஃபைலில் இருக்குது. இப்போ இதை நான் ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நேற்று பார்த்துருப்போம் கமாண்ட் ப்ராம்ப்டில் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ விண்டோஸில் இருந்து பார்த்துருப்போம். சேம் திங் இங்கே நம்ம இதில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபைல் இருக்கிற லொக்கேஷனுக்கு போகிறேன். நான் அந்த ஃபைல் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ டெஸ்க்டாப்பில் போகிறதுக்கு சேஞ்ச் டைரக்டரி டெஸ்க்டாப். இப்போ இதில் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இருக்குது, test.py அப்படிங்கிற ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ இது ரன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், பைத்தான் டைப் பண்ணி பைத்தான் 3 இது test.py. அது வந்து நம்மளுடைய ஃபைல் நேம். ஓகேங்களா? ஸோ பைத்தான்ங்கிறது நம்மளுடைய இந்த அந்த இது கம்பைலரை நம்ம இன்ஸ்டால் பண்ணது. ஸ்பேஸு test.py. இது வந்து நம்ம ஃபைல் நேமு. அந்த ஃபைலில் தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே. இப்போ இதை என்ட்ரு தட்டினோடனே நம்மளுக்கு அதோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அடிஷன், அதாவது 5 + 10 வந்து 15 ரிசல்ட் கரெக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி 5 - 10 வந்து -5. ஸோ அதே -5 வந்திருக்கு. அதே மாதிரி 5 × 10 வந்து 50 வந்துருச்சு. அதே மாதிரி 5 / 10 வந்து 0.5. ஸோ அது 0.5 வந்திருக்கு. இது வந்து பவர் 5/10. ஓகேங்களா? 5/10 a to the power b போட்டால் ஸோ இவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளோர் டிவிஷனு. இப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது 0.5 வந்ததா. இப்போ ஃப்ளோர் டிவிஷன் பண்ணும்போது இன்றைக்கி வெறும் 0 மட்டும்தான் வரும். ஸோ முதல்ல இருக்கிற இந்த நம்பர் மட்டும்தான், ஸோ 0, அது மட்டும்தான் நம்மளுக்கு ரிசல்ட்டாக வரும். அதனால தான் எனக்கு ஃப்ளோர் டிவிஷனில் 0 மட்டும் வந்திருக்கு. மாடுலஸ் வந்து எனக்கு 5. அதோட டிவைட் பண்ணும்பொழுது அதோட மீதி வந்து எனக்கு 5ன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த பைத்தானில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் எழுத முடியும். ஸோ கமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு வந்து நம்ம வந்து ஹேஷ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் போடுவோம். ஹேஷ் போட்டுட்டு என்ன எழுதுறீங்களோ அது எல்லாமே கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ்னால் பேசிக்காக என்னென்னா, அந்த லைனை வந்து ரன் ஆகக்கூடாது. அந்த லைன் வந்து ரன் ஆகாது. பைத்தான் கோடு இல்லை அது. ஜஸ்ட் நம்ம ஏதோ ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கோம். ஸோ அதை வந்து நீ இக்னோர் பண்ணிடணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது வந்து arithmetical operators. arithmetical operators முடிஞ்சு.
நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஹேஷ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? இதில் ஈக்குவல் நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. அதாவது ஏ ஈக்குவல் டு 5நாலே அது ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான். இந்த ஈக்குவல்ட்டுங்கிறது ஒரு அசைன்மெண்ட்ஸ் தான். அது மாதிரி இப்போ ப்ளஸ் ஈக்குவல் இருக்குது, மைனஸ் ஈக்குவல் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ முதல்ல நான் வந்து ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ளஸ் ஈக்குவல்ட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இதோட எக்ஸ்பென்ஷன் நான் எழுதுறேன். அதாவது ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 5ன்னு தான் அர்த்தம் இதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸ்பென்ஷன் வந்து ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5ங்கிறது ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 5. இதுதான் வந்து இதோட எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா? அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இந்த ஏ வேல்யூவோட 5 நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி 5 ஏக்கு வந்து எவ்வளவோ வேல்யூ 5. இப்போ இது 5 ப்ளஸ் 5 என்ன ஆகும்? 10 ஆயிரும். அப்போ ஏல வந்து நான் என்ன அசைன் பண்ணுறேன்? மறுபடியும் 10 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து அசைன்மெண்ட். இதை வந்து அப்படியே சுருக்கி நம்ம என்ன போட்டிருக்கோம்னா ப்ளஸ் ஈக்குவல்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளஸ் வந்து இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டோம், இந்த ஏவை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ இது ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டராக மாறிடுச்சு. அதே மாதிரி சேம் இப்போ இது பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் முடிஞ்ச பிறகு ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்குறேன். அதே மாதிரி இப்போ வந்து அடிஷன் போயிடுச்சு. இப்போ சப்ஸ்ட்ராக்ஷனில் 4 கழிக்கிறேன்னு வைங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஈக்குவல் டு 4னா ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் 4ன்னு அர்த்தம். முதல்லையே வந்து நம்மளுக்கு அசைன் பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம். 10ன்னு வேல்யூ ஆயிடுச்சு ஏ. இப்போ பிரிண்ட் பண்ணால் 10ன்னு வரும். இப்போ அந்த 10ஓட நான் 4 கழிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 6ன்ற வேல்யூ இருக்கும். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். மறுபடியும் அதை பிரிண்ட் பண்ணுறேன். சப்ஸ்ட்ராக்ஷன் முடிஞ்ச பிறகு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். எதை வச்சுன்னா 2வை வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே 6 இருக்குது. 6ஓட நான் 2வை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 12ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு 12 வந்திருக்கு இந்த ரிசல்ட்டோட. ஸோ 12 வந்து நான் மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 6ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பவரில் கொண்டு போகிறேன். ஏ டு த பவர் ஏ பவர் ஈக்குவல் டு அது வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 6 பவர் 2. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து இந்த டிவைட் பண்ண பிறகு 6ன்னு வந்துடும். ஸோ 6 பவர் 2க்கு நான் கொண்டு போகிறேன், 36ன்னு வரும். அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு இது போதும். ஸோ இப்போ இதுக்கு இது ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அது கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் சேம் அந்த கமாண்டை ரன் பண்ணுறேன். பைத்தான் 3 ஸ்பேஸ் test.py. இப்போ இது எல்லாமே நம்மளுடைய அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட ரிசல்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஏ முதலே வந்து 5 வேல்யூ இருக்குது. ஸோ 5ஓட 5 இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு என்ன ரிசல்ட்டு? 10 கரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ 10 இருக்குது. 10ஓட 4 நான் வந்து கழிக்கிறேன், 6 வந்துருச்சு. இப்போ 6 இருக்குது. 6ஓட நான் 2 மல்டிப்ளை பண்ணுறேன், 12 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ 12 இருக்குது. 12ஓட நான் 2வை டிவைட் பண்ணுறேன், எனக்கு 6.0 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ 6.0 இருக்குது. அதை நான் பவர் 2 கொண்டு போகிறேன். 6 × 6 36. அப்போ 36 நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா admit all.
ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் வந்து நாம் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் லெஸ் தென், அதாவது ரெண்டு வேரியபிளை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். இப்போ அந்த ஏ ஈக்குவல் டு மறுபடியும் அசைன் பண்ணலாம் வேறு. ஏ ஈக்குவல் டு 4, பி ஈக்குவல் டு 8 அப்படின்னு. இப்போ இந்த ரெண்டு வேரியபிளை நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ எதனால நம்மளுக்கு வேரியபிள் அப்படின்னு நேம் வந்துச்சுன்னு பாருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஏ ஈக்குவல் டு 5 இருந்துச்சு. இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 4 போகிறதுனால அது மாறிடுது. வேரியபிள் நேம் மாறல, பட் ஆனால் வேல்யூஸ் மாறிடுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ரன் டைமில் எப்போ வேணும்னாலும் அந்த வேரியபிளோட வேல்யூவை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அதனால தான் அது பேரே வந்து வேரியபிள், மாறிலின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் ஃபஸ்ட்டு பிரிண்ட்டு ஏ லெஸ் தென் பி. ஏ வந்து பியை விட சின்னதான்னு பார்க்குது. அது வந்து சின்னதான்னு பார்க்கும். ஏ கிரேட்டர் தென் பி, ஏ வந்து பியை விட பெருசான்னு பார்க்கும். பிரிண்ட்டு ஏ less than or equal to b. அதே மாதிரி a greater than or equal to b. Print a equal to b, last one not equal to b. a not equal to b. இப்போ சேவ் பண்ணுறேன், அது வந்து ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கு வந்து ரிசல்ட் வந்து பூலியனில் வரும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஏ லெஸ் தென் பி, 4 லெஸ் தென் 8. 8 விட 4 கம்மி, லெஸ் தென் தானே, சின்னது தானே. 8 விட 4 வந்து சின்னது, அப்போ வந்து ட்ரூ அது. ஸோ ட்ரூ வந்துருச்சாங்க. அதே மாதிரி 4 வந்து 8 விட பெருசா இல்லை, ஃபால்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கம்மியாக இருக்கலாம் இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ அதுவும் ஃபால்ஸ் தான். இது ட்ரூவாக இருக்கும், இது ஃபால்ஸ் ஆகிடும். மறுபடியும் ஈக்குவல்னா 4 ஈக்குவல் டு 8 அப்படின்னா 4மே இந்த 8மே சேமா இல்லை, ரெண்டுமே வந்து வேற வேற நம்பர். அப்போ வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. 4மே 8மே வந்து வேற வேற நம்பரா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இந்த நாட் ஈக்குவல்ட்டுங்கிறது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ ஈக்குவலாக இல்லை அது, அதனால ட்ரூன்னு கொடுத்துருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஸோ இது கம்பேரிசன் ஆப்ரேட்டர் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரோட ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அண்டுக்கு பார்ப்போம் வைங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட்ல வந்து அண்டு இருக்கு. அண்ட் ஸோ அண்டுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ்னா, ட்ரூ அந்த டேபிள் வந்து ஒரு டேபிள் மாதிரி வரும், அதுதான் ட்ரூ அண்ட் ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். அதே மாதிரி ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ ஈக்குவல் டு ஃபால்ஸ் தான். அதாவது இதில் அண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, மீதி எல்லாமே ஃபால்ஸ். இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் ட்ரூ அண்டு ட்ரூன்னு கொடுத்துருக்கேன், அது மட்டும்தான் ட்ரூவாக வந்திருக்கு, மீதி எல்லாமே ஃபால்ஸாக வந்திருக்கு. இந்த அண்டில் வந்து 2 ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் கொடுக்கணும், ட்ரூ இந்த 2 ஆப்ரேட்டர் நீங்கள் கொடுக்கணும், 2 வேல்யூ கொடுக்கணும். இந்த 2 வேல்யூவில் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரூன்னு கொடுக்கும். ஸோ வேற ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஃபால்ஸ்னு கொடுத்துரும். இது அண்ட் ஆப்ரேட்டரில். ஆரில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஆர் வந்து ட்ரூ அண்ட் ட்ரூ தான், ட்ரூ அண்ட் ஃபால்ஸும் ட்ரூ தான். இதில் வந்து ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட ட்ரூ தான். ஆரில் பொறுத்த வரைக்கும் இந்த 2 வேல்யூஸில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ தான். இதுவும் ட்ரூ தான், இதுவும் ட்ரூ தான், இதுவும் ட்ரூ தான். ஏன்னா இதில் ட்ரூ இருக்கு, இந்த ட்ரூ இருக்கிறதுனால நமக்கு ரிசல்ட் ட்ரூன்னு வந்திருக்கு. இதில் ட்ரூவே இல்லை, அதனால ஃபால்ஸ். லாஸ்ட் ஒன் நாட் வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் வாங்குவோம். நாட் ட்ரூ அப்படின்னா
ஃபால்ஸ், நாட் ஃபால்ஸ் அப்படின்னா ட்ரூ. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட டேபிள். ஸோ இதை பார்த்து நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நீங்கள் கம்பேரிசன் ஆப்ரேட்டரோட கூட ஒர்க் பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ லெஸ் தென் பி அண்ட் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு போட்டிருக்கேன் வைங்க. இப்போ இந்த ஏ லெஸ் தென் பி நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? ட்ரூன்னு கொடுக்கும். ஏ கிரேட்டர் தென் பி நம்மளுக்கு என்னன்னு கொடுக்கும்? ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இது ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்க்கு என்னது? ஃபால்ஸ். நம்ம ரிசல்ட் ஃபால்ஸாக இருக்கும். சப்போஸ் நான் இங்கே பி கிரேட்டர் தென் ஏன்னு கொடுத்துருக்கேன்னு வைங்க. அப்போ பி கிரேட்டர் தென் ஏன்னா இதுவும் நம்மளுக்கு ட்ரூன்னு கொடுக்கும். ஏன்னா வந்து 8 வந்து 4 விட பெருசு. இதுவும் ட்ரூ கொடுக்குது. 4 8 விட சின்னது. இதுவும் ட்ரூ கொடுக்குது. 8 4 விட பெருசு. இதுவும் ட்ரூ கொடுக்குதுன்னு வைங்க. அப்போ ட்ரூ அண்ட் ட்ரூ, ரிசல்ட்டு ட்ரூ. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது ஆருக்கு பார்த்தீங்கன்னா சேம், ஏ லெஸ் தென் பி ஆர் ஏ கிரேட்டர் தென் பின்னு போட்டிருக்கேன். இதில் ஒன்று ட்ரூ ஒன்று ஃபால்ஸு. அப்போ ஒன்று ட்ரூ இருக்கு இல்லை, கண்டிப்பாக ஒன்று ட்ரூ இருந்தால் நம்மளோட ரிசல்ட் வந்து ட்ரூவாக தான் இருக்கும். அப்போ ட்ரூ ஆர் இங்கே அண்டு போட்டிருக்கேன், ஆர் மாற்றிடுறேன். ஆர் ஓகேவா? ஸோ இது ட்ரூ, இதோட ரிசல்ட் ட்ரூ வரும், இதோட ரிசல்ட்ஸு ஃபால்ஸ் வரும். அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரிசல்ட் ட்ரூ. இது ஆருக்கு. இதே மாதிரி நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாட் ஏ லெஸ் தென் பின்னு கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ இந்த ஏ லெஸ் தென் பிக்கு நம்ம என்ன ரிசல்ட்டு? ட்ரூ. இப்போ நாட் ட்ரூ, ஃபால்ஸ். ஸோ அந்த மாதிரி வரும். இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கலுக்கு வந்தது. என்னென்ன ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரியும் ட்ரூ அண்ட் ட்ரூனா ட்ரூ. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கும் ட்ரூ தான். ஏன்னா ரெண்டாவதும் நம்மளுக்கு ட்ரூன்னு தான் வந்திருக்கு. மூணாவது நாட் ட்ரூ, ஃபால்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ், ஈஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரில் வந்து ஒன்று தான் நான் சொல்லியிருந்தேன், அந்த ஈஸ் ஆப்ரேட்டருங்கிறது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரு. ஐடென்டிட்டி ஆப்ரேட்டருக்கு நான் செக் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சி ஈக்குவல் டு 5ன்னு எடுத்திருக்கேன், டி ஈக்குவல் டு 5ன்னு எடுத்திருக்கேன். ரெண்டுமே 5ன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் பிரிண்ட்டை சி இஸ் டின்னு கொடுக்குறேன். அதாவது இப்போ இந்த சி உடைய ஆப்ஜெக்ட் டைப் வந்து சி அண்ட் டியோட ஆப்ஜெக்ட் டைப் சேமு, ப்ளஸ் அதோட மெமரி லொக்கேஷனும் சேமாக இருந்தால் நமக்கு ட்ரூன்னு கொடுக்கும். செக் பண்ணலாமா? ஸோ நம்மளுக்கு கடைசி ரிசல்ட்டு ட்ரூன்னு வந்திருக்கு. அப்போ இதோட ஆப்ஜெக்ட் டைப்பு இதுவும் இன்டீஜர் தான், இதுவும் இன்டீஜர் தான். ஸோ ரெண்டு டைப்பும் சேம் தான். அதுக்கப்புறம் மெமரி லொக்கேஷன் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நேற்று சொல்லியிருப்பேன் மெமரி லொக்கேஷன் செக் பண்ணுறதுக்கு ஐடி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும்னு சொன்னேன். ஐடி ஆஃப் சி, அதே மாதிரி பிரிண்ட் ஐடி ஆஃப் டி. இப்போ ரெண்டு வேரியபிளோட மெமரி அட்ரஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்க, ரெண்டு வேரியபிளோட மெமரி லொக்கேஷனும் சேமாக இருக்குது. அப்போ இந்த இஸ் ஆப்ரேட்டர் நமக்கு எப்போ ட்ரூ கொடுக்கும்? ரெண்டோட ஆப்ஜெக்ட் டைப் சேமாக இருக்கணும், ப்ளஸ் மெமரி லொக்கேஷனும் சேமாக இருக்கணும். மெமரி லொக்கேஷன் சேமாக இருக்குது, ஆப்ஜெக்ட் டைப் சேமாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு ட்ரூன்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இதை நான் இங்கே 8ன்னு கொடுத்தேன்னு வையன், எனக்கு வந்து ஃபால்ஸ் கொடுத்துரும். ஏன்னா மெமரி லொக்கேஷன் வந்து வேறு வேறு வந்திருக்கும். இந்த பாருங்கள், மெமரி லொக்கேஷன் வேறு வேறு, டைப் ஒன்று தான், ஆனால் பட் லொக்கேஷன் வேறு வேறு, அதனால் ஃபால்ஸ் கொடுத்துருச்சு. ஓகேவா? வந்து மெம்பர்ஷிப்பு சாரி, ஐ திங்க் ஐடென்டிட்டின்னு நினைக்கிறாரு. ஐடென்டிட்டி இது லாஸ்ட் ஒன் மெம்பர்ஷிப்பு.
மெம்பர்ஷிப் வந்து இன்னும் ஆப்ரேட்டர் சொன்னேன். ஸோ இன்னும் வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு சீக்வன்ஸு ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு சீக்வன்ஸ் தான் ஆக்சுவலி. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை என்னுடைய நேம் வச்சுக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க, சும்மா சிம்பிளுக்கு ஏ அப்படிங்கிற வேல்யூ. ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். இன்னும் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். சேம் நம்ம இந்த ஆப்ஜெக்ட் கொடுக்குறோன்னு வைங்க, ஒரு சீக்வன்ஸ் ஆப்ஜெக்ட் தான் கொடுக்கணும். இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காகவே நான் கொடுக்குறேன், AEIOUன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அதாவது இந்த சீக்வன்ஸு இதில் இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். அப்போ இதில் இருக்கா? ஸோ இருக்கு. ஸோ ஏங்கிற வேல்யூ இருக்குது இதில். இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த ஏ அப்படிங்கிற வேல்யூ இதில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ட்ரூன்னு கொடுத்துரும். ஸோ நம்ம கடைசி ரிசல்ட் பாருங்கள், ட்ரூன்னு வந்திருக்கு. எதனாலனா இந்த ஏ அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த ஆப்ஜெக்டில் இருக்குது சீக்வன்ஸ். இப்போ இது நான் எடுத்துட்டேன்னு வைங்க, இந்த ஏ அப்படிங்கிறத எடுத்துட்டேன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி இதில் ஒரு வேல்யூ ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, 2 கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜின்னு கொடுத்துருக்கேன்னு வைங்க, இங்கே வந்து ஏ மட்டும் கொடுத்துருக்கேன், AEIOUன்னு கொடுத்துருக்கேன், இங்கே ஏஜின்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த ஏஜி கரெக்டாக மேட்ச் ஆகணும் இந்த ஆப்ஜெக்டில். ஸோ ஏஇ தான் இருக்குது, ஏஜி இல்லை. ஓகேங்களா. ஸோ அந்த டைம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துரும். ஸோ ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து மஸ்ட் பி மேட்ச் ஆகணும், மஸ்ட்டு மேட்ச் ஆகணும். இப்போ ஈக்கு முன்னாடி நான் ஜின்னு போட்டேன்னு வைங்க, அப்போ இது மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம், நமக்கு ட்ரூன்னு கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இன்னும் ஆக்சுவலாக நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த இன்னும் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இதோட நம்ம ஆப்ரேட்டர் முடிஞ்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல போனோம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்னன்னா, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணியிருக்கோம் வைங்க. ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து அந்த அந்த லைன்ஸ், அந்த இதெல்லாம் லைன்ஸ், நம்ம லைன்ஸ் வந்து எப்படி அதை வந்து ரன் பண்ண போகுது. ஸோ லைன் பை லைனாக ரன் பண்ண போதா, இல்லை இந்த லைனை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லைனு நம்ம வந்து சொல்கிறோம் இதை ரன் பண்ணு, அதுக்கப்புறம் அதை ரன் பண்ணு. ஸோ இந்த மாதிரி அந்த ரன் டைமை வந்து இந்த ரன் ஆகிறத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா. இதை வந்து இத்தனை தடவை ரன் பண்ணணும், இது வந்து இதுக்கப்புறம் தான் ரன் பண்ணணும், இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த லைனை நீ ரன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கண்டிஷன் மாதிரி சொல்லி அதுக்கு வந்து எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இருக்கிறது வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் உதவியோட நீங்கள் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் என்ன இருக்குன்னா, சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா, இப்போ நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் லைன் ரன் ஆகுது, அப்புறம் நெக்ஸ்ட் லைன் ரன் ஆகுது, இந்த மாதிரி சீக்வன்ஷியலாக ஒரு லைனுக்கு அப்புறம் இன்னொரு லைன் ரன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த லைன் ரன் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த லைனு, அப்புறம் இந்த லைனு, இந்த மாதிரி லைன் பை லைனாக அது ரன் ஆகிட்டே வருது. அது வந்து சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம எழுதியிருக்கிறது பூராமே வந்து சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், லைன் பை லைனாக எழுதியிருக்கோம் அப்படியே. நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங். ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங். ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங்னா என்னன்னா, இப்போ நம்ம இந்த ரன் ஆகிறதுல ஒரு கண்டிஷன் போட்டிருப்போம். இப்போ இந்த கண்டிஷன், ஏதோ ஒரு கண்டிஷனை, இந்த கண்டிஷன் வந்து நீ ட்ரூ ஆனால் மட்டும்தான், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் இந்த லைன் எல்லாம் ரன் பண்ணணும்னு வைங்க.
ஸோ அது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங். ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ரன் பண்ணுறது வந்து மாறும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இது ரன் ஆகும், இல்லைனா வேறு ஏதோ ஒன்று ரன் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு பாத்தில் போகிறது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ் இருக்கும், நிறைய வழி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வழியில் போனால் ஷார்ட்டாக இருக்கும், இல்லை இப்போ இங்கே வந்து டிராஃபிக்காக இருக்குது, இந்த வழியில் போயிடலாம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்களா? ஸோ ஒரு வழி விட்டு இன்னொரு வழியில் போகிறது, அதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங். அதுக்கப்புறம் வந்து இட்டரேட்டிவ் ஆர் லூப்பிங். ஸோ இட்டரேட்டிவ் ஆர் லூப்பிங் என்னன்னா, ஸோ ஒரு வேலையை வந்து மறுபடியும் நீங்கள் செய்யணும். ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் ஹாய்ன்னு போட்டிருக்கீங்க, பிரிண்ட் ஹாய்ன்னு இருக்கு. ஸோ இந்த பிரிண்ட் ஹாய்ங்கிறது எனக்கு வந்து 10 தடவை வரணும்ப்பா அப்படின்னா நீங்கள் 10 தடவையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுட்டே இருக்க முடியுமா? இல்லை, நம்ம வந்து ஒரு சிங்கிள் லைன்லேயே நம்ம வந்து எல்லாத்தையுமே ரன் பண்ணணும். இந்த மாதிரி 10 தடவை போட்டுருக்க முடியுமா? முடியாது. ஸோ இப்போ இதை வந்து பிரிண்ட் ஹாய்ங்கிறத நான் 10 தடவை ரன் பண்ணணும்ப்பா அப்படிங்கிற போது இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இத்தனை தடவை நடக்கணும், இத்தனை தடவை இந்த வேலை வந்து நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இப்போ ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். டெஸ்க்டாப்பில் test2ன்னு வச்சுக்கலாம். ஃபைல் டைப் வந்து பைத்தான் ஃபைலு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து சீக்வென்ஷியல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ லைன் பை லைனாக எழுதிட்டே போகிறது வந்து சீக்வென்ஷியலு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிண்ட்டு ஹாய் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட்டு ஹவ் ஆர் யூன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ரன் ஆகும், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லைன் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஆனால் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங்கில், ஓகேங்களா? ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் தேவை. ஓகேங்களா? ஸோ அந்த கண்டிஷனை பொறுத்து தான் வந்து நான் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங்கில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து simple if else, if elif else. ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸில் இருக்குது. ஓகேங்களா? சிம்பிள் இஃப், வெறும் இஃப் மட்டும் இஃப் கண்டிஷன் போட்டு இருக்கலாம், இல்லை இஃப் எல்ஸ் இருக்கலாம், இல்லை இஃப் எல்ஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. ஸோ சிம்பிள் இஃபோட ஸ்டார்ட் பண்ணுவோம். சிம்பிள் இஃப் ஃபஸ்ட்டு இஃப் போடுறோம். ஸோ அது வந்து ஒரு கீவேர்டு, கலர் பார்த்தாலே தெரியும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இது ஒரு கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ இஃப் ஸ்பேஸு, இதுக்கு அடுத்தது என்ன வரணும்னா இதோட சின்டெக்ஸ் சொல்கிறேன். ஆக்சுவலாக கண்டிஷன் வரணும். ஓகேங்களா? இது ஒரு கண்டிஷன் நம்ம போட்டிருக்கோம், நம்ம கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்லையோ இல்லை லாஜிக்கல் ஆப்ரேட்டர்லையோ போட்டிருக்கோம். அந்த கண்டிஷன் முடிஞ்ச பிறகு காலன் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ காலன் வச்ச பிறகு என்டர் தட்டி ஆக்சுவலாக ஒரு 4 ஸ்பேசஸ் விடணும். ஸோ எதனால் 4 ஸ்பேசஸ் விடுறோம் அப்படின்னா, பைத்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ச்சாக பிரிக்கிறதுக்கு வந்து மற்ற லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் C++, ஜாவா ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ப்ராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கர்லி ப்ராக்கெட்ஸில் போடுறதெல்லாம் இதோட இதோட பிரான்ச் அப்படின்னு. ஓகேங்களா? பட் ஆனால் பைத்தானில் வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ம வந்து ஒயிட் ஸ்பேசஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது கால்டு இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டென்டேஷன்
இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டென்டேஷன் என்னன்னா, இப்போ இஃபோட பிளாக் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 ஸ்பேசஸ் போட்டிருப்போம். ஸோ இந்த 4 ஸ்பேசஸ் இருந்தால் நம்ம இங்கே எழுதுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட இஃப் பிளாக்கோடது, இது வந்து இஃப் பிளாக்கோடது அப்படிங்கிற மாதிரி. ஸோ மைனஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும் பாருங்க. இது வந்து இஃப் பிளாக்கோடது நம்ம இங்கே எழுதுறது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் இங்கே எழுதுறது வந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் வந்து இதோட இஃப் கிளாஸ் சிம்பிள் இஃபோட சின்டாக்ஸு. ஸோ இஃப் இருக்கணும், இஃப்ங்கிறது கீவேர்டு, ஸ்பேஸு, நம்ம ஏதோ ஒரு கண்டிஷன் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்லையோ இல்லை லாஜிக்கல் ஆப்ரேட்டர்லையோ எதுலையோ ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கோலன் கண்டிப்பாக வைக்கணும். ஸோ கோலன்னா வந்து நம்மளுடைய அந்த இன்டென்டேஷனை டினோட் பண்ணுற மாதிரி. கோலன் வச்ச பிறகு ஸ்பேஸ் விடணும் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதோட பிளாக் அப்படிங்கிற டினோட் பண்ணுது. ஸோ 4 ஸ்பேசஸ் விட்டுட்டு நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்மளுடைய சின்டாக்ஸு, சிம்பிள் இஃபோட சின்டாக்ஸு. இப்போ சிம்பிளாக நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் ஈக்குவல் டு 19 இருக்குன்னு வைங்க. இப்போ நான் ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் மாதிரி பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஏஜ் greater than or equal to 18 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? greater than or equal to 18. ஸோ இது ஒரு கண்டிஷன் கொடுத்தாச்சு. இது வந்து ட்ரூவாக இருக்கும் இல்லை ஃபால்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இஃப் வந்து ட்ரூ இல்லை ஃபால்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதனால தான் நான் வந்து கண்டிஷன் ஆப்ரேட்டர் கொடுங்க, இல்லைனா அந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இல்லை லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம ஏதாவது ஒரு கோட் எழுதணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்டு கோட்ஸில் கொடுக்கணும். ஸ்ட்ரிங்குனா யூ ஆர் எலிஜிபிள் டு vote அப்படின்னு இருக்கு. எலிஜிபிள் டு voteன்னு வச்சுக்கோங்க. voting ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நமக்கு இது ரன் ஆகும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு test2.py ஸோ சாரி ஸோ இதெல்லாம் சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு ரன் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து யூஆர் எலிஜிபிள் டு voting அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இஃப் இந்த ஏஜ் வந்து greater than or equal to 18. ஸோ இப்போ நான் வந்து 17 கொடுத்தேன்னா எனக்கு வந்து எதுவுமே வரல. ஓகேங்களா? ஸோ வெறும் ட்ரூவாக இருந்தால் மட்டும் என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஃபால்ஸாக இருந்தால், அதாவது சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தால் என்ன நடக்கணும்னு சொல்லி நான் சொல்லலை. சொல்லாதனால எனக்கு எதுவுமே வரல. ட்ரூவாக இருந்தால் மட்டும் இது வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபால்ஸோடு நான் சொல்லணும் அப்படின்னா இஃப் எல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இஃப்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ரன் ஆகும், எல்ஸ் வந்து கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இஃப் எல்ஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ ஈக்குவல் டு ஒரு நம்பர் வச்சுருக்கேன் 4 அப்படின்னு. ஓகேங்களா? நான் என்ன செக் பண்ண போகிறேன்னா இந்த ஏ அப்படிங்கிற வேல்யூ வந்து ஈவனா இல்லை ஓட் நம்பரா, ஈவன் நம்பரா ஓட் நம்பரா பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கண்டிஷன் போடணும் இல்லையா? ஸோ ஈவனாக இருந்தால் என்ன பண்ணணும், ஓடாக இருந்தால் என்ன பண்ணணும், அது ஈவனா இல்லையான்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடணும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஸோ எல்லா ஈவன் நம்பரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்பரோட டிவைட் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு நம்பரோட 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னு வைங்க. சாரி 2 மட்டும்தான். ஸோ ஒரு நம்பரை ஏதோ ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா அதோட மீதி வந்து 0ன்னு வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர், 1ன்னு வந்துச்சுன்னா அது ஓட் நம்பர். ஓகேங்களா? மீதி சொன்னேன், மாடுலர். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த நம்பரை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நம்பரால் அந்த 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அதோட மீதி வந்து 0 இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். ஸோ அது செக் பண்ணுறதுக்கு மாடுலோ 2, அதாவது மாடுலோ வந்து நம்மளுக்கு என்ன தரும், மீதியை தரும். நான் எதால் டிவைட் பண்ண போகிறேன், 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அதோட ரிசல்ட் ஓகேங்களா
அதோட ரிசல்ட் அதோட மீதி வந்து 0வா இருக்கா இல்லை 1ஆ இருக்கா. ஸோ நான் வந்து ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, நான் வெறும் 0க்கு மட்டும்தான் கொடுக்குறேன். இப்போ அந்த நம்பரை வந்து நீ 2ஆல் டிவைட் பண்ணும் பொழுது அதோட மீதி 0ன்னு வந்தால் என்ன பண்ணணும்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ மறுபடியும் 4 ஸ்பேசஸ் பிரிண்ட்டு. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது என்ன நம்பராக இருக்கும், ஈவன் நம்பராக இருக்கும். ஈவன் நம்பராக இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா, ஸோ இப்போ ஈவனாக இருந்தால் என்ன நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ பிரிண்ட் ஈவன் நம்பர் சொல்லிட்டேன். இப்போ ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்கணும், ஃபால்ஸாக இருந்தால் நான் என்ன பண்ணணும்னு சொல்லலை. அது சொல்கிறதுக்கு எல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் போடணும். எல்ஸ். ஸோ இந்த எல்ஸ் இவர் வந்து போட்டாலே போதும். எல்ஸ்க்கு வந்து எந்த கண்டிஷனும் தேவையில்லை. ஏன்னா வந்து இது ஃபால்ஸ் ஆனால் கண்டிப்பாக எல்ஸுக்கு தான் வரப்போகுது. அதனால் நீங்கள் எந்த கண்டிஷனும் போட தேவையில்லை. எல்ஸில் ஜஸ்ட்டு கோலன் போட்டு என்டர் தட்டினீங்கன்னா போதும். பிரிண்ட்டு ஆட் நம்பர். ஓகேங்களா, ஸோ இப்போ ட்ரூவாக இருந்தால் இது வந்துடும், ஃபால்ஸாக இருந்தால் இது வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம பிரான்ச் வைஸாக அந்த பிரிச்சிருக்கோம் இந்த கண்டிஷனை பொறுத்து. ஓகே, இதை சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணலாம். சாரி, க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ இது வந்து ஈவன் நம்பர் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு நம்பர் வந்து 4 ஆக்சுவலாக 4, அதனால் நம்மளுக்கு ஈவன் நம்பர் வந்திருக்கு. இதே நான் வந்து 7 கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஓட் நம்பர் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து இஃப் எல்ஸ் செகண்ட் டைப். இது இப்போ வந்து தேர்ட் டைப் இஃப் எல் இஃப் எல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இஃப் எல் இஃப் எல்ஸ்க்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து நெஸ்டட் இஃப் கண்டிஷன்ஸ் தெரியணும். ஓகேங்களா, நெஸ்டட் இஃப் கண்டிஷன்ஸ் தெரியணும். நெஸ்டட் இஃப் கண்டிஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பி வேல்யூ ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு நெஸ்டடாக ஒரு கண்டிஷன்ஸ்லாம் போட போகிறேன். இஃப் பி கிரேட்டர் தென் 3 கிரேட்டர் தென் 3ஆக இருந்தால், ஸோ ஒரு கண்டிஷன் அது. ஓகேங்களா, ஸோ கிரேட்டர் தென் 3ஆக இருந்தால் நான் என்ன பண்ணணும், இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வைங்க, பி கிரேட்டர் தென் 3. இப்போ இது ட்ரூவாக இருந்தால் நம்மளுக்கு இதுக்குள்ளார வந்துடும், இந்த இஃப் பிளாக்குள்ளார வந்துடும். இப்போ இந்த இஃப் பிளாக்குள்ளாரே இன்னொரு இஃப் கண்டிஷன் போடுறேன்னு வைங்க. சேம் அந்த பி பர்சன்டைல் பை 2 ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. 2 ஈக்குவல் டு 0 இந்த பியாக இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ இன்னொரு கண்டிஷன் இதுக்குள்ளார வருது. ஸோ இதுக்குள்ளார நான் ஒரு இது போட்டிருக்கேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருக்கேன் ஈவன் அப்படின்னு சும்மா. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இதுக்குள்ளார வரும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இதுக்குள்ளார வரும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து நெஸ்டடாக வந்திருக்கு. ஸோ ஒரு கண்டிஷனுக்குள்ளார இன்னொரு கண்டிஷன் கொடுக்கறது வந்து நெஸ்டட் இஃப் கிளாஸ். ஸோ இதில் கூட நீங்கள் எல்ஸ் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. எல்ஸ் போட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கூட போட்டுக்கலாம், வேர்ட். அதுக்கப்புறம் இது வந்து இந்த பிளாக், இந்த இஃப் பிளாக்கோட இது முடிஞ்சுன்னு வைங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்ஸ் எழுதணும். இந்த எல்ஸ் பிளாக் எதுனா, இந்த எல்ஸ் பிளாக் வந்து இந்த இஃப் கிளாஸோடது, இந்த இஃப் கிளாஸோடது இந்த எல்ஸ் பிளாக். கிரேட்டர் தென் 3ன்னு வச்சுக்கோங்க சும்மா. ஓகேங்களா, லெஸ் தென் 3. இப்போ வந்து நம்மளுக்கு பி ஈக்குவல் டு 5. ஓகேங்களா, ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். நமக்கு ரிசல்ட் வந்து ஓடுன்னு வந்திருக்கு. ஸோ என்னென்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பி கிரேட்டர் தென் 3, 5 வந்து 3 விட பெருசு. ஸோ இப்போ இந்த இஃப் பிளாக்குள்ளார வந்துருச்சு. இந்த இஃப் பிளாக்குள்ளார மறுபடியும் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, பி பர்சன்டேஜ் பை 2 ஈக்குவல் டு 0. 5 வந்து ஆட் நம்பரு, அதனால் இது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும்.
அப்போ இங்கே வந்துடும் பிரிண்ட் ஆட். அதனால் நமக்கு ரிசல்ட் ஆடுன்னு வந்துச்சு. இப்போ சப்போஸ் இது வந்து நான் 2ன்னு கொடுத்துருக்கேன், நமக்கு என்ன வரும்? <3 வரும். ஸோ டேரெக்டாக இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு, இதுக்குள்ளார போகவே தேவையில்லை. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆன உடனே இதில் வந்துருச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து நெஸ்டட் இஃப் கிளாஸு. ஸோ இப்போ இதையே நம்ம வந்து கொஞ்சம் சுருக்கி போட போகிறோம். இந்த இதில் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்குள்ளே இந்த இஃப் பிளாக்குள்ளார இன்னொரு இஃப் போடுறதை விட இது கொஞ்சம் சுருக்கி இஃப் பி ஈக்குவல் டு 1, பி வந்து 1னா பிரிண்ட் 1 அப்படின்னு கொடுத்துடலாம். சும்மா அப்படியே நம்பர்ஸ் வந்து வாட்ஸாக மாற்றுற மாதிரி வைங்க. பி ஈக்குவல் டு 1னா அது 1 கொடுத்துரு. மறுபடியும் இன்னொரு கண்டிஷன் போடுறோம், எல்ஸ். அது 1 இல்லைன்னா கண்டிப்பாக வேறு ஏதாவது நம்பர் இருக்கும் இல்லையா? எல்ஸ் பி எல்ஸ் இஃப் பி ஈக்குவல் டு 2னா பிரிண்ட் 2. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்ஸ் போடுறோம். இந்த இஃப் கிளாஸ்க்கு உள்ளே இருக்கிற இஃப்க்கு எல்ஸ் போடுறோம். இந்த எல்ஸ்க்குள்ளார இன்னொரு தடவை இஃப் போடுறோம், பி ஈக்குவல் டு 3. இந்த மாதிரி நெஸ்டடாக போட்டுகிட்டே போகிறோன்னு வைங்க. இப்போ இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா சுருக்க போகிறேன். கொஞ்சம் லைட்டாக நெஸ்டடுக்குள்ளார வரதுனால இதை வந்து சுருக்க போகிறேன். என்ன பண்ணுறேன்னா கவனிங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இது எலிஃபாக மாறிடுச்சு. எல்ஸ்குள்ளார இஃப் போடுறதை விட எலிஃபாவே போட்டோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எலிஃப் பிளாக். இந்த மேலே பார்த்துருப்போம் பாருங்க, இஃப் எலிஃப் எல்ஸ். ஸோ இதில் வந்து இஃப்ல வந்து மல்டிபிள் எலிஃப் இருக்கலாம். அதாவது இந்த மாதிரி மல்டிபிள் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பி ஈக்குவல் டு 1, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் இந்த கண்டிஷனுக்கு வரும். ஓகேங்களா? இதோட எக்ஸ்பேன்ஷன் தான் வந்து எல்சிஃப். ஓகேங்களா? எல்சிஃபோட எக்ஸ்பேன்ஷன் தான், சாரி ஷார்ட் தான் வந்து எலிஃப். ஓகேங்களா? அப்போ இன்னொரு கண்டிஷன் இருக்குது, பி ஈக்குவல் டுன்னு இருக்குது. இப்போ இதுவும் ஃபால்ஸா? இதில் வா. இதுவும் ஃபால்ஸா? கண்டிஷன் என்ன இதில் தான் வரும்? எல்ஸில் தான் வரும். பிரிண்ட்டு கிரேட்டர் தென் 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து 2ன்னு வந்துச்சு. நம்ம கொடுத்த வேல்யூ வந்து 2 தான். ஸோ பி ஈக்குவல் 2ன்னு கொடுத்துருக்கோம். மொதல் இந்த கண்டிஷன் செக் பண்ணுது, பி ஈக்குவல் டு 1 செக் பண்ணுது, இல்லை. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணுது, 2 தான். அப்போ இது ரன் பண்ணோம். ஸோ இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஒரு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா மீதி எதுவுமே ரன் ஆகாது. இப்போ பி ஈக்குவல் டு 1 ட்ரூ ஆயிடுச்சு, இது ரன் பண்ணிடுச்சுன்னா மீதி எதுவுமே வந்து ரன் ஆகாது, டைரெக்டாக வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த எல்ஸுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஃப் எல்ஸில் எல்ஸ் வந்து எப்பவுமே கடைசியாக தான் வரணும். எலிஃப் வந்து நடுவில் வரணும், மல்டிபிள் டைம்ஸ் வரலாம். இஃப் இல்லாமல் எலிஃப் போடக்கூடாது. அதே மாதிரி எல்ஸை வந்து எலிஃப்க்கு முன்னாடி போடக்கூடாது. ஓகேங்களா? எலிஃப் வந்து நிறைய தடவை வரலாம், மல்டிபிள் டைம்ஸ் வரலாம். ஓகே. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னும் இட்டரேட்டிவ் ஆர் லூப்பிங் இருக்குது. 7:30 ஆயிடுச்சு. இல்லை முடிச்சுக்கலாமா, இல்லை இன்னும் எடுக்கலாமா, இதோட முடிக்கலாமா? கண்டினியூ பண்ணுங்க சார். கண்டினியூ பண்ணலாமா? இர்ஃபான் கொஞ்சம் எடுக்கலாம் செஷன். ஓகே ஓகே, அப்போ ஓகே. ஸோ இது முடிச்சிடலாம். நம்ம இதோட முடிஞ்சுன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிடும். ஸோ இட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஏதோ ஒரு ப்ரோக்ராம், ஒரு கோடை வந்து நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணணும். அது வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ மல்டிபிள் டைம்ஸை நம்ம சிம்பிளாக பண்ணணும்னு வைங்க. அதுக்கு வந்து நீங்கள் இட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் சொல்லுவாங்க.
ஸோ லூப்பிங்கிறது ஒரு வேலையை வந்து மறுபடியும் செய்கிறது, ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ 5 இருக்குன்னா 5 டைம்ஸ் வந்து அந்த அந்த வேலையை வந்து மறுபடியும் செய்கிறது வந்து இந்த லூப்பிங். ஓகேங்களா? ஸோ இந்த லூப்ஸை பொறுத்த வரைக்கும் லூப்ஸில் வந்து பைத்தானில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. வைல் லூப், ஃபார் லூப். ஓகேங்களா? ஸோ 2 லூப்ஸ் இருக்குது, வைல் லூப், ஃபார் லூப் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து வைல் லூப் பார்த்துடலாம். ஸோ வைல் லூப் வந்து மற்ற லாங்குவேஜஸ்லாம் கூட இருக்கும், சேம் மற்ற லாங்குவேஜில் எப்படியோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம பைத்தான்லேயும் பண்ணுவோம். ஸோ இந்த வைல் லூப்புக்கு வந்து 3 விஷயம் தேவை. ஒன்று வந்து வேரியபிள் இனிஷியலைசேஷன், வேரியபிள் யூனிட் வச்சுப்போம். வேரியபிள் இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்டேஷன். அந்த வேரியபிள் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம், இன்க்ரிமெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த 3மே வந்து கவனமாக இருக்கணும். இப்போ ஸோ வேரியபிள் இனிட் பண்ணாமல் நம்ம கண்டிஷன் போட்டு கூட பண்ணலாம், பட் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். இன்க்ரிமெண்ட் இல்லைன்னா வந்து அது ஒரு இன்ஃபினிட் லூப்பாக போயிடும். ஸோ அது என்னன்னு காட்டுறேன் நான். ஸோ முதல்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வேரியபிள் இனிஷியலைசேஷன் இருக்குல்ல. ஸோ வேரியபிள் இனிஷியலைசேஷனா ஏதோ ஒரு வேரியபிளாக நம்ம எடுத்து ஐங்கிற வேரியபிள்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இனிஷியலாக ஒரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ 0ன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0 to 5 டைம்ஸ் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு 0 to 5 டைம்ஸ்னா இனிஷியலாக நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கணும், 0ன்னு இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து வேரியபிள் இனிஷியலைசேஷனில் பண்ணியிருக்கோம். i = 0ன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்னது, கண்டிஷன். ஸோ கண்டிஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வைல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். வைல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு, அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். இந்த கண்டிஷன் தான் வந்து நம்மளுடைய இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். அதாவது 5 டைம் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, 5 டைம்ஸ் பண்ணணும்னா i less than 5. ஓகேங்களா? சாரி, greater than, சாரி லெஸ் தென் தான். ஆமாம், 0 வந்து எப்பெல்லாம் வந்து 5 விட சின்னதாக இருக்கோ, இந்த ஐ வேல்யூ எப்போ 5 விட சின்னதாக இருக்கோ அப்போ வந்து நான் சொல்கிற வேலையை செய்யணும். ஓகேங்களா? இல்லைனா வெளியில் வந்துடும், அந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். இப்போ காலன் வைக்கணும் கண்டிப்பாக. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இஃப் எல்ஸ் வச்சுருக்கோம், எல்ஸுக்கு வச்சுருக்கோம், எலிஃப் வச்சுருக்கோம், எல்லாத்துக்குமே வச்சுருக்கோம். அந்த மாதிரி வைல்ட் லூப்புக்கும் வைக்கணும். என்டரு, அப்புறம் 4 ஸ்பேசஸ் வரணும். இப்போ வந்து பிரிண்ட்டு என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், ஏதோ ஒரு வேலை செய்யணும் இல்லையா, நான் ஏதோ ஒரு பிரிண்ட் ஐ வேல்யூவே பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் இது முடிஞ்சாச்சு. தேர்டு இன்க்ரிமெண்ட்டு. இன்க்ரிமெண்ட் பண்ணலைன்னா என்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்கிறேன், அதை வந்து பார்த்துடலாம். நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணலை நான் பாருங்கள். ஸோ இன்ஃபினிட்டாக இது வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ 0 0 0 0ன்னு வந்துக்கிட்டே இருக்குது. எதனால் அப்படின்னா, ஸோ நான் முதல்ல பிரேக் பண்ணிடுறேன். பிரேக் பண்ணுறதுக்கு வந்து Ctrl+C அழுத்தினா ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? சப்போஸ் ஏதாவது நீங்களும் மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி Ctrl+C அழுத்திங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஓகே, ஸோ என்ன பிரச்சனைனா இங்கே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து i = 0ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 0 less than 5 இந்த கண்டிஷன் ட்ரூ தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஐ வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுனா நெக்ஸ்ட் டைம் வந்துடும். ஸோ இந்த வேலை முடிஞ்சிச்சு இல்லையா, ஸோ மறுபடியும் இன்னொரு தடவை வரும். இன்னொரு தடவை செக் பண்ணுது 0 less than 5. ஆமாம், மறுபடியும் இந்த வேலை செய்யும். ஸோ மறுபடியும் வந்து இன்னொரு தடவை செக் பண்ணோம். ஸோ எப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணோம், நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அதை ரன் பண்ணோம், மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணோம், ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணோம். ஸோ இப்போ இந்த இடையில வந்து நம்ம இந்த வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணாததுனால ஆல்வேஸ் 0 இஸ் லெஸ் தென் 5, அதனால இன்ஃபினிட் லூப்பில் மாட்டிக்கிச்சு. ஸோ அது தடுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த தேர்ட் எலிமெண்ட் இன்க்ரிமெண்ட் அது பண்ணணும். அதாவது அந்த ஐ வேல்யூவை நம்ம வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். i + 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 1னா நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். முதல் 0 இருக்குது. ஸோ இது முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு 1 வந்துடும். ஸோ எப்போ வரைக்கும், 5ன்னு வர வரைக்கும். ஸோ 5ன்னு வந்தோன்னா ஸ்டாப் ஆயிரும். இப்போ இது சேவ் பண்ணிவிட்டு சேவ் இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து
0 to 4 வரைக்கும் வந்திருக்கு, அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ 3 விஷயம் இருக்கணும் அதில். வேரியபிள் இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்புறம் இன்க்ரிமெண்ட். இதான் வந்து வைல் லூப்பில் வந்துடும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக வைல் லூப் இப்படி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அதாவது 0லேருந்து வேணாம், 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள ஈவன் நம்பர்ஸ் வேணும்னு வைங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் ஈவனாக செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு இது பண்ண போகிறோம்னு வைங்க. ஸோ இப்போ 1 to 10 வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா? 1 to 10 வரைக்கும்னா 10 மட்டும் போட்டால் போதுமா? இல்லை, i லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு போடணும். ஒன்று i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 போடணும், இல்லைனா i லெஸ் தென் 11ன்னு போடணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து போத் ஆர் இன்க்ளூசிவ். 1ம் இன்க்ளூட் ஆகணும், 10ம் இன்க்ளூட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு இடையில வந்து நான் வந்து ஏதோ ஒரு கண்டிஷன் போட போகிறேன். அது ஈவன் நம்பரா இல்லை ஓட் நம்பரான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறோம் வைங்க. ஐ தான் வந்து இப்போ நம்மளுடைய நம்பர், நம்ம முதல்ல பண்ணியிருப்போம். இந்த கண்டிஷன் இருக்கு பாருங்க, அப்படியே காப்பி பண்ணி போட்டுடலாம். காப்பி பேஸ்ட். இப்போ பிக்கு பதிலாக ஐ போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ முதல்ல அந்த நம்பரையும் பிரிண்ட் பண்ணணும், ப்ளஸ் அது ஈவனா ஆடான்னு செக் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். ஸோ அந்த ஐ வேல்யூ கமா ஈவன், ஐ வேல்யூ கமா ஆட். இந்த பிரிண்ட்டில் வந்து நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸை பிரிண்ட் பண்ண முடியும் ஒரே நேரத்தில். ஓகேங்களா? ஸோ கமா போட்டு அந்த வேல்யூஸ் கொடுக்கணும். ஐங்கிறது இப்போ கரண்ட்டாக இருக்க நம்மளுடைய ஐ வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்க. அது 1 ஈவனா இல்லை ஓடான்னு வந்துடும். ஸோ சப்போஸ் இங்கே வரும்னு நினைக்கிறேன். ஸோ 1 ஐங்கிறது இப்போ 1 ஆடுங்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த ரெண்டுமே ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணிடும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸோ 1 to 10 வந்திருக்கு. அது ஆட் நம்பரா ஈவன் நம்பரானு வந்திருக்கு. 1 ஆடு, 2 ஈவன், 3 ஆடு, 4 ஈவன், 5 ஆடு ஈவன், இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா? இப்போ இதே வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ சப்போஸ் நான் வந்து எனக்கு வந்து ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆனால் போதும், ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆனால் போதும் அப்படின்னா, ஸோ இது இருக்கட்டும். எனக்கு வந்து ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகணும்ப்பா. ஸோ நான் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஈவன் நம்பர்ஸ் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? 2லேருந்து எனக்கு வந்து வெறும் ஈவன் நம்பர்ஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகணும். அப்போ நான் எப்படி வந்து இந்த கண்டிஷனை மாற்ற முடியும்? சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை 2ஆக நான் மாற்றிட்டேன்னா எவ்ரி டைம் எனக்கு வந்து ஈவன் நம்பர்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்கும். சாரி, ஓகே. ஸோ இந்த பாருங்கள், இன்டென்டேஷன் இந்த மாதிரி எரர் வரும் நிறைய டைம். இன்டென்டேஷன் எரர் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அது லைனோட இன்க்ளூசிவாக காட்டும். லைன் நம்பர் 54ன்னு காட்டுது. ஸோ அந்த 54 இங்கே இருக்குது. என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்பேஸ் விட்டுருந்தேன். இந்த ஸ்பேஸ் விட்டதுனால பிரச்சனை ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து நீங்கள் சீக்வன்ஷியல் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் எழுதும் போது அந்த கார்னரோட ஒட்டி போடணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டாலும் பிரச்சனை ஆகிடும். ஏன்னா வந்து நம்ம பைத்தான் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இன்டென்டேஷன் தான் அதை ஃபாலோ பண்ணுது. ஸோ ஸ்பேசஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கார்னரில் எழுதுறது எல்லாமே வந்து இந்த கார்னர் அந்த வாலோட ஒட்டி இருக்கிற மாதிரி போட்டுருங்க. ஓகேவா? இந்த இன்டென்டேஷன் எரர் வந்தாலே அதுதான் பிரச்சனை. அந்த எங்கேயோ வந்து ஸ்பேஸ் பிரச்சனையாக இருக்குது, எங்கேயோ ஸ்பேஸ் வந்து நம்ம தப்பாக விட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு 2, 4, 6, 8, 10 வெறும் ஈவன் நம்பர்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வைல் லூப்பில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப்புக்கு போகலாம். ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு லூப்பு. மற்ற லாங்குவேஜஸ்லாம் இருக்கிற மாதிரி இல்லை. மற்ற லாங்குவேஜ் C++, ஜாவால எல்லாம் பார்த்தீங்கன்னா
ஃபார் லூப்புக்கும் வேரியபிள் இனிஷியலைசேஷன் இருக்கும், கண்டிஷன் இருக்கும், இன்க்ரிமெண்ட் இருக்கும் இல்லையா? வைல் லூப்புக்கு இருக்கிற மாதிரியே ஃபார் லூப்புக்கும் இருக்கும். பட் ஆனால் பைத்தானில் இருக்கிற ஃபார் லூப்பு டிஃப்ரெண்ட் ஆனது. இந்த ஃபார் லூப் வந்து சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸில் மட்டும் ஒர்க் ஆகும். சீக்வன்ஸ் டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம லேட்டர் செஷன்ஸில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு நான் என்ன சொல்லிடுறேன், என்னென்னா அதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து லைக் இண்டெக்ஸ் வைஸாக பிரிச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நேம் இருக்குன்னு வைங்க, ஸ்ட்ரிங் வந்து ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப் தான். எப்படின்னா இப்போ இதில் இருக்கிற இந்த வேல்யூஸ் இருக்குன்னு வைங்க, IRFAN. ஸோ இப்போ இந்த வேல்யூஸுக்கு வந்து ஒரு வேல்யூக்கும் வந்து ஒரு யூனிக்கு, அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஐக்கு வந்து 0ன்னு கொடுத்துருப்பாங்க, ஆருக்கு வந்து 1, எஃப்க்கு வந்து 2, அப்புறம் 3, 4 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஐயோட பொசிஷன் வந்து 0 பொசிஷன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரில் இருக்கிறதுனால அது 0, செகண்டாக இருக்கிறதுனால அது 1, தேர்டு வந்து 2, இந்த மாதிரி 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி கொடுக்கறது வந்து சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி சீக்வன்ஸ் டேட்டா டைப் போல தான் ஃபார் லூப் ஒர்க் ஆகும். இப்போ நம்பரில் எப்படிப்பா சீக்வன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பரில் வந்து சீக்வன்ஸை ஜெனரேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது கால்ட் ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் என்ன பண்ணுன்னா, இது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஜெனரேட்டர்னு வச்சுக்கோங்க. சீக்வன்ஸ் ஜெனரேட்டர் இது என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற அந்த ரேஞ்சில் நான் 0 to 10னா 0 to 10 உள்ள நம்பர் வந்து ஒரு சீக்வன்ஸை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம 3 வேல்யூஸ் கொடுக்கலாம் ரேஞ்சில். ஒன்று வந்து ஸ்டார்ட்டு, செகண்ட் வந்து ஸ்டாப்பு, தேர்டு வந்து ஸ்டெப்பு. ஸோ இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டுங்கிறது எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 0லேருந்துனா நான் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாகவே அது 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சப்போஸ் ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கலனாலும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கொடுத்தா இப்போ சப்போஸ் 1லேருந்து 10 வரைக்கும்னா நான் 1 ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 to 10 வரைக்கும். ஸ்டாப்புங்கிறது நான் எங்கே நிப்பாட்டணும் அப்படிங்கிறது, அதான் ஸ்டாப் வேல்யூ. ஸ்டெப் வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டேஷன். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ I + = 2, அதாவது 2 நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். அந்த மாதிரி தான் ஸ்டெப் வேல்யூவும். ஸோ டிஃபால்ட்டாக அந்த ஸ்டெப் வேல்யூ வந்து 1. ஸ்டார்ட்டுக்கு டிஃபால்ட் வேல்யூ 0, ஸ்டெப்புக்கு டிஃபால்ட் வேல்யூ 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுவோம்னா, ஒன்று வந்து ரேஞ்சில் வந்து வெறும் சிங்கிள் வேல்யூ கொடுத்தா கூட போதும். இப்போ வெறும் 10 வரைக்கும் கொடுத்தீங்க, 10 மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளார நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி 10 வரைக்கும் கொடுக்கும். 10 கொடுக்காது, ஆக்சுவலாக 9 வரைக்கும் தான் கொடுக்கும். எதனாலனா ஸ்டாப்பு வந்து எண்டு -1ல் வரும். ஸோ நான் சொல்கிறது புரியுதுங்க? இதுதான் வந்து ஸ்டாப் வேல்யூன்னு வச்சுக்கோங்க 10. இந்த 10 அப்படிங்கிற வேல்யூ எடுக்காது ரேஞ்சில், அதுக்கு முன்னாடி வேல்யூ, அதாவது எண்டு -1. இப்போ 10னா 10 - 1 9 வரைக்கும் தான் எடுக்கும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் டைப் வந்து 2 வேல்யூ கொடுக்கலாம், அதாவது ஸ்டார்ட்டு எண்டு வந்து நான் 11 கொடுக்குறேன்னு வைங்க. இது எப்படி இருக்குன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5 இந்த மாதிரி எது வரைக்கும் இருக்கும், 10 வரைக்கும் இருக்கும். ஸோ 11 இன்க்ரீஸ் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டு வேல்யூ வந்து இன்க்ளூசிவ் ஆகாது, எண்டு -1 ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் வந்து ஸ்டெப்பு 1 to 11 2 இன்க்ரீஸ் பண்ணணும்னு வைங்க. 1 to 11 2 இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ 1, 3, 5, 7 இந்த மாதிரி 10 ஆக்சுவலாக வராது, 7, 9 வரைக்கும் தான் வரும். ஏன்னா 11 வரும். நெக்ஸ்ட் 11 வந்து இன்க்ளூசிவ் இல்லை, அதனால இதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்தா, வெறும் ஒரு வேல்யூ நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா ஸ்டார்ட் வந்து 0ன்னு எடுத்துக்கும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இதுதான் வந்து எண்டுன்னு எடுத்துக்கும். ஸோ எண்டு -1 தான் நம்மளுடைய ரிசல்ட்டில் வரும், 9 வரைக்கும் தான் வரும். இப்போ 2 வேல்யூ கொடுக்குறீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ஃபஸ்ட் வேல்யூ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி, ஸோ எண்டு -1
இது எடுக்காது, 10 வரைக்கும் தான் எடுக்கும். இதே 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்கன்னா ஸ்டார்டிங் இதுலேருந்து ஆரம்பித்து எண்டு -1 2 2 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ 1 இருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் 3, ஏன்னா 2 இன்க்ரீஸ் ஆகிடும். 1 + 2 3, அதே மாதிரி 3 + 2 5, 5 + 2 7, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதான் 3 டைப்ஸ் இந்த ரேஞ்சில். ஸோ இன்னொன்று, மல்டி லைனை நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இது வந்து சிங்கிள் லைன் தான் கமெண்ட் பண்ண முடியும். மல்டி லைனை நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னா 3 கோட்ஸ் போட்டுருங்க. 3 கோட்ஸ் போட்டு மூடிடுங்க. ஸோ இப்போ இது வந்து மல்டி லைன் கமாண்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த லைன் வந்து ரன் ஆகாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ரேஞ்சை வந்து நம்ம ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் என்னென்னா, ஃபாருங்கிறது கீவேர்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ கலரில் வரதெல்லாம் கீவேர்டு தான். ஃபாரு வேரியபிள். இந்த வேரியபிள் என்னென்னா, ஏதோ ஒரு வேரியபிள் நேம் நம்ம கொடுப்போம். இது வந்து நம்ம இந்த லூப்புக்குள்ளார யூஸ் பண்ண போகிற ஒரு வேரியபிள். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வைல் லூப்பில் நம்ம ஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதில் ஏதோ ஒரு வேரியபிள் நம்ம அசைன் பண்ணுவோம். அது வந்து இந்த லூப்புக்குள்ளார நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன் அப்படிங்கிற கீவேர்ட் போடணும், ஸ்பேஸு. அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் மீன்ஸ் இந்த ரேஞ்சாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஓகேங்களா? சீக்வன்ஸு ஏதோ ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப்பாக இருக்கணும். இங்கே ரேஞ்சு கூட இங்கே போடலாம். ஆக்சுவலாக இதை கூட இங்கே போட முடியும் நம்மளால். இது கூட போடலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு சீக்வன்ஸ் தான். இந்த ரேஞ்சு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் ஜெனரேட்டர் தான் அதுவும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், கோலன் கண்டிப்பாக இருக்கணும். வைல் லூப்லேயும் போட்டிருக்கோம், இஃப்ல போட்டிருக்கோம், எல்ஸில் போட்டிருக்கோம், எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம். அது மாதிரி ஃபார் லூப்லேயும் போடணும். அதுக்கப்புறம் ஸ்பேஸு, பிரிண்ட்டு, ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது, ஏதோ ஒன்று நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதியிருக்கீங்க. இப்போ இதை வந்து நான் இந்த வேரியபிள் நேம் ஐன்னு மாற்றிக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஐன்னு கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபாரு ஐ கொடுத்துருக்கேன், வேரியபிள் நம்மளோட யூஸ் பண்ண போகிறது ஃபார் லூப்புக்குள்ளார. இன் கீவேர்டு, அப்புறம் சீக்வன்ஸு, நம்ம ரேஞ்சு கொடுத்துருக்கேன். ரேஞ்ச் வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். வெறும் 10 கொடுத்தா நம்மளுக்கு 0 to 9 வரைக்கும் வரும். இப்போ இதை ரன் பண்ணுறேன் நான். சாரி, கிளியர் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து இங்கே பாருங்கள் 0 to 9 வரைக்கும் ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? சரி, இதே வந்து இது வந்து ரேஞ்சில் பண்ணோம் இல்லையா, இப்போ ஸ்ட்ரிங்கில் பண்ணலாம்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஈக்குவல் டு, என்னோட நேம் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நேம்லேருந்து நான் ஒரு கேரக்டர் எடுக்கணும்னு வைங்க, சிஹெச்னு வச்சுக்கோங்க. நேம் இப்போதைக்கு கேரக்டர், ஏதோ ஒரு கேரக்டரு. இப்போ இந்த நேம்லேருந்து ஒரு கேரக்டரை நான் எடுக்க போகிறேன். ஃபார் சிஹெச் இன் நேம் காலன் பிரிண்ட்டு சிஹெச்னு போட்டேன்னு வைங்க. என்ன ஆகும்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த நேம் இருக்கு இல்லையா, நேமில் வந்து மொதல் கேரக்டர் எடுத்துரும், எம். இந்த எம் எடுத்து சிஹெச்சில் போட்டுரும். அப்போ சிஹெச்சோட வேல்யூ என்ன இருக்கும், எம்னு இருக்கும். நெக்ஸ்ட் டைமு ஓவை எடுத்து சிஹெச்சில் போடுறோம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஓன் இருக்கும். அப்புறம் மறுபடியும் ஹெச் போடுறோம். அதுக்கு அந்த மாதிரி லூப் வைஸாக போயிட்டே இருக்கும். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். அப்போ இது பாருங்கள், எம்ஓஹெச்ஐ எம்எம்இடி அப்படியே லைனாக. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து லைன் பை லைனாக பிரிண்ட் ஆகுது இல்லையா, எனக்கு வந்து அதான் ஹாரிசான்டலாக வேணும்னு வைங்க. அதை மாதிரி மாற்றுறதுக்கு லைக் ஒரே லைனில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார கமா போட்டு எண்ட் ஈக்குவல் டு சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ எண்டு ஈக்குவல் டு ஏதோ ஒரு கோட்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். சிங்கிள் கோட்ஸ் போட்டு விட்டேன்னு வைங்க, இல்லை ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஓகேங்களா? இது என்ன பண்ணுன்னா, இந்த பாருங்க, இந்த மாதிரி பண்ணி விட்றோம். இந்த மாதிரி ஸ்பேஸாக அது வந்து அதை பிரித்து விட்டுறோம். ஸ்பேஸாக பிரித்து அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் இந்த யூஸ் ஆஃப்
எண்டு வந்து டிஃபால்ட்டாக எப்போவுமே ஸ்லாஷ் இன்னு இருக்கும். ஸ்லாஷ் இன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நியூ லைன். அதனால தான் வந்து எப்போவுமே வந்து நியூ லைனில் பிரிண்ட் ஆகுது. இப்போ இந்த 0 to 9 வந்து நமக்கு ஒரே லைனில் பிரிண்ட் ஆகணும்னு வைங்க. இந்த இடத்துல எண்ட் ஈக்குவல் டு ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் நான் கொடுத்துருக்கேன், சிம்பிள் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஸோ சாரி 0 to 9 வரைக்கும் ஸ்பேஸ் விட்டு அப்படியே ஒரே லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுதான் யூஸ் ஆஃப் இந்த எண்ட் கீவேர்டு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபார் லூப் வந்து சீக்வன்ஸ் டேட்டா டைப்போட ஒர்க் ஆகும். ஸோ ஸ்ட்ரிங் வந்து ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப்பு, இல்லை நம்பர்ஸில் வந்து நீங்கள் சீக்வன்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னா இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப் இதெல்லாம் பற்றி பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க சார். சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஒர்க் பண்ண ஷீட் வந்து என்னது? டோக்கன்ஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ஆப்பரேட்டர்ஸ், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்த்தது நம்ம. Sir, today you worked on Linux platform, sir. ஓ, பிளாட்ஃபார்ம் லினக்ஸ் ஆக்சுவலா. Linux, sir. Yesterday Windows, I think, no? ஆமாம். ஸோ சேம் தான் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஏதோ ஒரு நோட் பேட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன், நேற்று நான் சொல்லியிருப்பேன் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எப்படி ரன் பண்ணணும்னு. சேம் பைத்தான் ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம். ஓகே சார். எல்லாத்துக்குமே ரன். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கேட்டுடுங்க. ஓகே சார். Do we have arrays in Python? இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இன் டீட்டெயில்டாக ஐ திங்க் என்ன செஷன் தெரியல, லிஸ்ட் டப்புள்னு சொல்லி ஒரு செஷன் இருக்கு. அதில் வந்து இன் டீட்டெயில்டாக பார்ப்போம் லிஸ்ட் பற்றி, அப்புறம் டப்புள்ஸ் பற்றி. ஜி பைத்தான்ல முடியல ஜி. ஆக்சுவலா பைத்தான் வந்து 10 நாள் செஷன் இருக்கு. இந்த செஷன்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கான்னு கேளுங்க. பைத்தான் வந்து ஒரு நாள்ல முடிக்கிறது கிடையாது. நம்ம கொஞ்சம் டீடைல்டா எடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கிறோம். அரேஸ் இருக்கா, இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கா, அது இருக்கான்னு கேட்காதீங்க. இன்னைக்கு செஷன்ல டவுட்ஸ் எது இருந்துச்சுன்னா கேட்டுடுங்க. அதெல்லாம் மற்ற செஷன்ல வந்து அந்த சிலபஸ் இதை பாருங்க. மற்ற செஷன்ல அதெல்லாம் கவர் பண்ணுவோம். இன்னைக்கு செஷன்ல என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கேட்டுடுங்க. டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இர்ஃபான் நீங்க எனக்கு அப்படியே ஹோஸ்ட போட்டுடலாம். இர்ஃபான் மாத்திட்டேன். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்த்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபைனலா இது பண்ணது. இதுல வந்து இன்னையோட பதிவிறக்கம் வந்து நம்ம bigdatahands-on.com நம்ம சேனல்ல bigdatahands-on.com சேனலுக்கு போனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செஷன் முடிச்சதுல இருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்ல வந்து லோட் பண்ணிடுவோம். இது வந்து நேத்தோட செஷனு. நேற்றைய செஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூசிங் பைத்தான் ஆன் தமிழ் பார்ட் 4 இது. இன்னைக்கு வந்து பார்ட் 5. இதுக்கு முன்னாடி ஏஐல வந்து பார்ட் 3, பார்ட் 2, பார்ட் 1 எல்லாமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கவர் பண்ணோம். இன்னைக்கு வந்து நேத்துல இருந்து பைத்தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைய பதிவிறக்கம் வந்து இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்ல லோட் பண்ணிடுவோம். அதை நீங்க போய் பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வெப்சைட் போனீங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் நீங்க வந்து நம்மளோட பதிவிறக்கத்தை பார்த்துக்கலாம். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க எங்களோட மொபைல் நம்பர் இருக்கும், இங்க மொபைல் நம்பர் இருக்கும் 9789888424. இதுக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். நம்மளோட சாட் இதுவும் வந்து அந்த லிங்க்ல கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்ல வந்து நீங்க போயிட்டு
சாட் இது வாட்ஸ்அப் சாட் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் இருக்கும், இங்கேயும் போய் நீங்க நம்ம வீடியோஸை பார்த்துக்கலாம். அவ்வளவுதான் இன்னைக்கு செஷனு. இன்னைக்கு செஷன்ல வந்து எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நல்லா பார்த்துட்டு நாளைக்கு திரும்ப வந்து நம்ம நாளைக்கு செஷன்லையும் வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் யாரும் ரெவ்யூஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ரெவ்யூஸ் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவரையிலும் யாரும் ரெவ்யூ கொடுக்கலன்னு நினைக்கிறேன், ஏன்னா 96 97 நிக்குது. ரெவ்யூஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெவ்யூஸ்ல போயிட்டு நீங்க வந்து உங்களோட ரெவ்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா லைக் வேர்ல்ட் லெவல்ல வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. அதுவும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல அங்கீகாரமா இருக்கும். நன்றி நண்பர்களே. நாளை நம்ம அடுத்த டாபிக்ல நெக்ஸ்ட் டாபிக்ஸ்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.